ஹலோ யோஸ், அடுத்து நம்ம பார்க்க போகிறது அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் 2025-26 சென்னையில் இருக்க உமன்ஸ் கிறிஸ்டின் காலேஜோட அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன்ஸ் தான். நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நிறைய காலேஜஸ் அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் சென்னை, கோயம்புத்தூர் ரீஜனில் பார்த்துருக்கோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் சொல்லிட்டு அதில் அவைலபிளாக இருக்குது. அதில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. தென் இன்ஜினியரிங் ரிலேட்டடாக உங்களுக்கு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் 2025 உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அதுவும் நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டில் தமிழ் இன்ஜினியரிங் அட்மிஷன் சொல்லிட்டு அந்த பிளேலிஸ்ட்டில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் தேவைன்னா கமெண்ட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக நான் அப்டேட் பண்ணி கொடுக்குறேன். சரி, நம்ம இன்றைக்கி சென்னையில் இருக்கிற உமன்ஸ் கிறிஸ்டின் காலேஜோட அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். உமன்ஸ் கிறிஸ்டின் காலேஜை பொறுத்த வரைக்கும் ஒரு கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டியூஷன். இங்கே வந்து எய்டட் அண்ட் செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது, யூஜி அண்ட் பிஜி ரெண்டுத்துலையுமே. இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். உமன்ஸ் கிறிஸ்டின் காலேஜ், ஓகேங்களா. உமன்ஸ் கிறிஸ்டின் காலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக எங்கே இருக்கா அப்படின்னா சென்னை நுங்கம்பாக்கத்துலேயே இருக்குது. இல்லை உமன்ஸ் கிறிஸ்டின் காலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1915 ஓப்பன் பண்ண ஒரு காலேஜ், ஓகேங்களா. இதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இங்கே என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஷிஃப்ட் 1 எய்டட் ப்ரோக்ராம், இல்லை பிஏ ஹிஸ்ட்ரி இருக்குது, தென் பிஏ இங்கிலீஷ் இருக்குது, இது பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ், பிஎஸ்சி பிசிக்ஸ், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, தென் பிஎஸ்சி பிளான் பயாலஜி அண்ட் பிளான் பயோடெக்னாலஜி இருக்குது, தென் பிஎஸ்சி அட்வான்ஸ் ஜுவாலஜி அண்ட் பயோடெக்னாலஜி இருக்குது, தென் பிஎஸ்சி ஹோம் சயின்ஸ் இருக்குது, ஜென்ரல் ஸ்ட்ரீமில் இருக்குது, தென் ஹோம் சயின்ஸ் வந்து வெக்கேஷனல் ஸ்ட்ரீம்லையும் இருக்குது, தென் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சி சைக்காலஜி, தென் பிஜி ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி அப்ளைட் சைக்காலஜி இருக்குது, தென் எம்எஸ்சி ஹோம் சயின்ஸ் ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன்ஸ் இருக்குது, தென் ஹோம் சயின்ஸில் தென் ஃபுட் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட் டயபெட்டிக்ஸ் இருக்குது, தென் எம்ஃபில் சைக்காலஜி இருக்குது, தென் எம்ஃபில் ஹோம் சயின்ஸ் ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன்ஸ் இருக்குது, தென் எம்ஃபில் ஹோம் சயின்ஸில் ஃபுட் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட் டயபெட்டிக்ஸ் இருக்குது, தென் பிஹெச்டி சைக்காலஜி இருக்குது, தென் பிஹெச்டி ஹோம் சயின்ஸ். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எய்டட் ப்ரோக்ராமில் அவைலபிளாக இருக்குது. தென் செல்ஃப் ஃபினான்சிங் செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர் ப்ரோக்ராம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தென் பிஏ கார்பரேட் எக்கனாமிக்ஸ் இருக்குது, தென் பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன், தென் பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, தென் பிஎஸ்சி சைக்காலஜி, தென் பிகாம் ஜென்ரல் செக்ஷன் ஏ, தென் செக்ஷன் பி இருக்குது, தென் பிகாம் அக்கௌண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ் இருக்குது, தென் பிகாம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, தென் பிகாம் ஹானர் இருக்குது, தென் பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்குது, தென் பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, தென் பிஜி ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்ஏ கம்யூனிகேஷன் இருக்குது, எம்ஏ ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் இருக்குது, எம்ஏ இங்கிலீஷ் இருக்குது, தென் எம்ஏ இன்டர்நேஷனல் ஸ்டடீஸ் இருக்குது, தென் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், எம்எஸ்சி ஃபிசிக்ஸ், எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி, எம்எஸ்சி பயோடெக்னாலஜி, எம்எஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி 5 இயர்ஸ் இன்டெகிரேட் ப்ரோக்ராமும் இங்கே அவைலபிளாக இருக்குது. எம்எஸ் 5 இயர்ஸ் இன்டெகிரேட் ப்ரோக்ராம் அவைலபிளாக இருக்குது. தென் எம்எஸ்சி டேட்டா சயின்ஸ் இருக்குது, தென் எம்காம் ஜென்ரல் இருக்குது, எம்ஃபில் பயோடெக்னாலஜி, எம்ஃபில் கம்ப்யூட்டர் சயின்ஸ், எம்ஃபில் கெமிஸ்ட்ரி, தென் பிஹெச்டி பயோடெக்னாலஜி, பிஹெச்டி அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குது. இந்த வருஷம் அஃபிலியேஷன்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க இந்த வருஷம் அடிஷ்னலாக வர கோர்சஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்காம் கார்பரேட் செக்ரட்டரிஷிப்ஸ் இருக்குது, தென் பிகாம் கார்பரேட் செக்ரட்டரிஷிப்பு, தென் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் டேட்டா சயின்ஸ் இருக்குது, தென் பிசிஏ அடிஷனல் செக்ஷன்ஸ் வந்து அப்ளை பண்ணிருக்காங்க, தென் பிகாம் அக்கௌண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ் அடிஷனல் செக்ஷனுக்கும், தென் மாஸ்டர் ஆஃப் சோஷியல் எம்எஸ்டபிள்யூ அது இருக்குது, தென் எம்எஸ்சி கவுன்சிலிங் சைக்காலஜியாக அவைலபிளாக இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க, இன்னும் அப்ரூவலுக்காக வெயிட்டிங்கில் இருக்கிறாங்க. தென் அடுத்த அப்ளிகேஷன்ஸ் ப்ராசஸ் இது எல்லாமே நம்ம வெப்சைட்டில் போய் பார்த்துருவோம், ஓகேங்களா. நம்ம காலேஜ் வெப்சைட் போயிடும். இதில் காலேஜ் வெப்சைட் பண்ணால் உங்களுக்கு அட்மிஷன் சொல்லிட்டு ஒரு பேஜ் இருக்குது. இதில் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு அட்மிஷன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. தென் ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷனில் உங்கள் காலேஜ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் அட்மிஷன்ஸ் ரெக்யூர்மெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேண்டிடேட் வந்து நீங்கள் எனி ப்ரோக்ராம்ஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம், எய்டட் அண்ட் செல்ஃப் ஃபைனான்சிங் ப்ரோக்ராம் அப்ளை பண்ணலாம் சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கேண்டிடேட் மோர் தென் 1 hour அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ணலாம், செப்பரேட்டாக அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் சப்மிட் பண்ணலாம் அப்படி சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் ஈச் ப்ரோக்ராம் நெசரி நீங்கள் பே பண்ணணும் அப்படி சொல்லிட்டு கேண்டிடேட் வந்து வேலிட் மெயில் ஐடி தென் ஃபோன் நம்பர் அப்டேட் பண்ணணும் அப்படி சொல்லியிருக்காங்க. தென் எஸ்சி கேண்டிடேட்டுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. தென் நீங்கள் கேண்டிடேட் டெஃபினட்டாக வந்து இன்கரெக்ட் இன்ஃபர்மேஷன் கொடுத்தா அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் வேணும்னா இதுக்கு சொல்லிருக்கு உங்களோட மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க, admissions@wcc.edu.in இருக்குல்ல. ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன், தென் அப்ளிகேஷன், தென் அப்லோட் மார்க்ஸ், தென் அப்லோட் டாக்குமெண்ட்ஸ், இதுதான் இதில் கொடுத்துருக்கிறது. இது வந்து அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கப்புறம் தென் செலக்டட் கேண்டிடேட் வந்து ப்ரொவிஷனல் செலெக்ஷன் நோட்டீஸ் வந்தோடனே உங்களை அப்லோட் சர்டிஃபிகேட்ஸ் அப்லோட் பண்ணோன்னா தென் அதுக்கப்புறம் இப்போ டேர்ம் ஃபீஸ் பே பண்ணணும். இதுதான் வந்து கொடுத்துருக்கிறது, சரிங்களா. நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு உங்களோட எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் இதெல்லாம் வந்து வேறு ஏதாச்சும் பிஜி ப்ரோக்ராம் வந்து வேறு யூனிவர்சிட்டியில் படிச்சிருந்தீங்கன்னா எலிஜிபிள் சர்டிஃபிகேட் இதில் அப்ளை பண்ணுறது கொடுத்துருக்குறாங்க. தென் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணணும், என்னென்ன சைஸஸில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ஃபோட்டோகிராஃப் வந்து என்ன சைஸில் இருக்கும், சிக்னேச்சர் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்டோட சிக்னேச்சர் எப்படி இருக்கணும், தென் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், தென் மார்க் ஷீட், பர்டிசன் சர்டிஃபிகேட்ஸ் இதெல்லாம் வந்து என்னென்ன சைஸில் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. தென் அதை தவிர்த்து நீங்கள் செலக்டட் கார்டுனா ஆதார் கார்டு, டிசி, பாஸ்போர்ட்ஸு, ஓசிஐ ஐடி கார்டு, இன்கேஸ் நேஷனல்
இன்டர்நேஷனல் கேண்டிடேட்டாக இருந்தால் அதுக்கு அப்ளை பண்ணால், டிசபிலிட்டி கேண்டிடேட்னா அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? தென் கோர்ஸ் ஹைலைட்ஸை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க, நீங்கள் அதில் செக் பண்ணிக்கலாம். தென் அப்ளிகேஷன்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஆன்லைனில் மட்டும்தான் அப்படி சொல்லியிருக்காங்க. நீங்கள் அப்ளை நான் கொடுத்தீங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் வந்து மே 2 ஓப்பன் பண்ணிருக்கிறாங்க. இந்த நியூ ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் கொடுத்தீங்கன்னா நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆகும். அப்படி இல்லைன்னா ஆல்ரெடி ரிஜிஸ்டர்ட் கேண்டிடேட்னா நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா லாகின் பேஜ் போயிருக்கும். நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஆல்ரெடி கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் அக்ரி அப்படின்னு கொடுத்துட்டு கீழே என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் என்னென்ன இதுன்னு கொடுத்துருக்காங்க. இன்ஸ்ட்ரக்ஷனில் கம்ப்ளீட்டாக கோ த்ரூ பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நீங்கள் அதை அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா? இதில் வந்து நீங்கள் என்ன ஸ்ட்ரீம் அப்ளை பண்ணுறீங்க, எய்டட் அப்ளை பண்ணுறீங்களா, செல்ஃப் ஸ்ட்ரீமுக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்ன டிகிரி அப்ளை பண்ணுறீங்க, சரிங்களா, அது என்ன ப்ரோக்ராமுக்கு அப்ளை பண்ணுறீங்க, சரிங்களா, இது நீங்கள் கொடுத்துட்டு ஹாஸ்டல் வேணுமா வேணாமா அப்படின்னு கொடுத்துட்டு தென் உங்கள் மெயில் டி தென் மொபைல் நம்பர் இதெல்லாம் நீங்கள் கொடுத்துக்கணும். ஆஸ் ஆர் டேட் ஆஃப் பர்த்துக்கு இதுக்கு முன்னாடி நீங்கள் லாகின் பண்ணுறதா இருந்தால் இன்கேஸ் நீங்கள் வந்து லாகின் பண்ணுறதா நீங்கள் ரிஜிஸ்டர்ட் கேண்டிடேட்டாக நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ரெஃபரன்ஸ் நம்பர் உங்களுக்கு மொபைலுக்கு வந்திருக்கும். தென் மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணிங்கன்னா நீங்கள் ஓப்பன் ஆகும். தென் அப்ளிகேஷன் உங்கள் டீட்டெயில்ஸ் என்ட்ரி பண்ணணும். தென் மார்க்ஸ் அப்லோட் பண்ணணும். தென் அதுக்கப்புறம் டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணுறோம். தென் அதுக்கப்புறம் நீங்கள் பேமெண்ட் ப்ராசஸ் வந்து வரும். சரிங்களா? இதுதான் இதில் கொடுத்துருக்கிறது. சரிங்களா? தென் அடுத்து அட்மிஷன்ஸ் ப்ரொசீஜர் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? நீங்கள் எல்லா கேண்டிடேட்டுக்குமே அரேஞ்ச் மெரிட் கேட்டகரி வைசஸ் தான் கவர்மெண்ட் கவுன்சிலிங் எப்படி நடத்துகிறோமோ அதே மாதிரி தான் நடத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் மெரிட் அண்ட் பேசிஸ் மட்டும்தான். உங்களுக்கு எல்லா எலிஜிபிலிட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கமிட்டி வந்து செக் பண்ணி தான் உங்களுக்கு வந்து இது அப்ரூவ் பண்ணுவாங்க. தென் செலெக்ஷன் லிஸ்ட் வந்து உங்களுக்கு போர்ட்டலில் போட்டிருப்பாங்க. நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த ரெஜிஸ்ட்ரேஷன் மொபைல் எஸ்எம்எஸ் அண்ட் மொபைலில் மெயில் ஐடி ரெஜிஸ்டர் பண்ணுறீங்களோ அந்த இதுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த குறிப்பிட்ட பீரியட் கூட நீங்கள் வந்து டெஃபினட்டாக வந்து ஃபீஸ் பே பண்ணி சீட் கன்ஃபர்மேஷன் பண்ணோம். அப்படி இல்லைனா உங்களுக்கு நெக்ஸ்ட் கேண்டிடேட்டுக்கு போயிடும் அதையும் சொல்லிட்டாங்க. இல்லைங்களா? ரிஜிஸ்ட்ரேஷன் டேட் அப்போ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் நடக்கும். அதுக்கப்புறம் தான் ப்ரொவிஷனல் நோட்டீஸ் வந்து வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்கம்ப்ளீட் அப்ளிகேஷன் கன்சிடர் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தென் ஹாஸ்டல் சொல்லியிருக்காங்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஹாஸ்டல் வந்து லிமிட்டடாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தென் ஹாஸ்டல் ரீஅப்ளை பண்ணுறது 100 rupees per வருஷம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து த டைம் ஆஃப் அட்மிஷன் அப்போ 30,000 to 50 rupees வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இன்கேஸ் வந்து அதர் தென் ஃபைன் வந்து 5 rupees எக்ஸ்ட்ரா பர் டே வந்து அப்படி சொல்லி வரோம். ஓகேங்களா? இன்கேஸ் நீங்கள் ஃபீஸ் பே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தென் கிளாஸஸ் ஹவர்ஸ் வந்து சொல்லியிருக்கிறாங்க. உங்களுக்கு கிளாஸ் 8:30 to 10:30 ஓகேங்களா? ஸ்டடி ஹவர்ஸ் இருக்குது, டெய்லியும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு தென் மொபைல் ஃபோன்ஸ் வந்து ஸ்டடி ஹவராக யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்டலோட கம்ப்ளீட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே கேட்குறவங்களுக்கு அதுவும் கொடுத்துருக்காங்க. இது வந்து நீங்கள் பாஸ்பெட்டிக்ஸில் நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். நீங்கள் பாஸ்பெட்டிக்ஸில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்ன கோர்ஸ் இருக்குது, ஒவ்வொரு கோர்ஸ்க்கான எலிஜிபிலிட்டி என்ன, சரிங்களா, காலேஜோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பாஸ்பெட்டிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் பாஸ்பெட்டிக்ஸில் போனீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு அட்மிஷன்ஸ் ப்ரொசீஜர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து எய்டட் ப்ரோக்ராம் என்ன இருக்குது, செல்ஃப் ஃபைனான்சிங் ப்ரோக்ராம் என்ன இருக்குது, ஓகேங்களா, என்னென்ன ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறாங்க, கோர்சஸில் என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் அடிஷ்னலாக இருக்குது, இது எல்லாமே வந்து ஃபுல் டீட்டெயில்ஸாக உங்களுக்கு பாஸ்பெட்டிக்ஸில் கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்குறாங்க. தென் ஒவ்வொரு கோர்ஸ்க்கான கோர்ஸ் ஃபீஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதையும் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் உங்களோட ஃபீஸ் டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் நீங்கள் பாஸ்பெட்டிக்ஸில் கம்ப்ளீட்டாக கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? என்னென்ன ப்ரோக்ராமுக்கு ஒவ்வொரு கேட்டகரிக்குமே என்னென்ன ஸ்கீம்ஸ் என்னென்ன கொடுக்குறாங்க, சிலபஸ்லேருந்து ஸ்கோப் என்ன, இதெல்லாம் நீங்கள் டீட்டெயிலாக உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. உங்களை செக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க. நீங்கள் ஒன்ஸ் நான் எப்போயுமே சொல்கிறது தான், இல்லை எதுவுமே அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கம்ப்ளீட்டாக கோத்ரூ பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிங்க. இன்ஸ்ட்ரக்ஷனை கிளியராக ரீட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு ஃபஸ்ட் செமஸ்டரில் ஸ்டேட் போர்டுக்கு வந்து எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ், தென் சிபிஎஸ்சி கேண்டிடேட்டுக்கு என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ், ஃபாரின் கேண்டிடேட் என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ், தென் ஹாஸ்டலுக்கு வந்து எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு தனியாக உங்களுக்கு டீட்டெயிலாகவே கொடுத்துருக்காங்க. செமஸ்டர் வைசஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? அது பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்க. சரிங்களா? தென் இதை தவிர்த்து வேறு என்ன இதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட் எல்லாமே வந்து வெப்சைட்டில் தனி ஒரு இதுவாகவே கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் அப்பப்போ நீங்கள் அப்டேட் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதுக்கான லாஸ்ட் டேட் ஏதாச்சும் மென்ஷன் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் இது வரைக்கும் எதுவும் மென்ஷன் பண்ணல. ஓகேங்களா? ரீஓப்பன் டேட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டியூஷன்ஸ் தான் ரிசல்ட்ஸ் வந்து ஒரு 1 வீக் வரைக்கும் தான் உங்களுக்கு டைம் ஓப்பனில் இருக்கும். ஓகேங்களா? கேண்டிடேட் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறவங்க நீங்கள் அந்த 1 வீக்குள்ளே நீங்கள் அப்டேட் பண்ணியிருக்கணும். சரிங்களா? நீங்கள் அதர் தென் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம எல்லாமே அப்டேட் பண்ணுறோங்க. அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த பேஜ்லேயே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. மேற்கொண்டு உங்களுக்கு வேறு ஏதாவது அட்மிஷன்ஸ் ரிலேட்டடாக வேறு தகவல் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் வேற ஒரு வீடியோவில் வேறு ஏதாவது சந்திக்கிறேன். தேங்க்யூ.